மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரும்போது, ராஜாதி ராஜாவாக எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக பகிரங்கமாக வரும்போது, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்ப்பார் என்பதே இந்த வசனத்தினுடைய அர்த்தம். 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு நிலைமை என்னவென்றால், சுமார் 2 கோடி யூதர்கள் இருக்காங்க உலகத்தில். 1 கோடி பேர் இஸ்ரவேல் நாட்டில் இருக்காங்க. 1 கோடி பேர் எல்லா தேசங்களிலும் இருக்காங்க. இந்தியாவில் கூட பாம்பேயில் கொஞ்சம் பேர் யூதர்கள் இருக்காங்க. ஒரு 50 பேரோ 100 பேரோ இருக்காங்க. ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் யூதர்கள் இல்லை. ஏன்னா அங்கே அவங்கள கொன்னாங்க. அதனால அவங்க அந்த நாட்டில் இல்லை. அமெரிக்காவில் நிறைய யூதர்கள் இருக்காங்க. செல்வாக்கோடு இருக்காங்க. அரசாங்கத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மேற்கத்திய நாடுகளில் ஜெர்மனியை தவிர எல்லா நாடுகளிலும் யூதர்கள் இருக்காங்க. 4 திசைகளிலும் வசதியான நாடுகளில் இருந்த யூதர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். வசதி குறைவான நாடுகளில் இருந்தவங்க இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. இது பொதுவான இன்றைய நிலைமை. என்ன நடக்கும் அதுக்கப்புறம்? ஏற்கனவே கடந்த தியானங்களில் சொன்ன வண்ணமாக, அந்தி கிறிஸ்து வந்து ஆளும்போது யூத ஜனங்களை கொடுமைப்படுத்துவான், அவர்களை அழிக்க முயற்சிப்பான். இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற யூத ஜனங்கள்லாம் பக்கத்து நாடுகளுக்கு தப்பி போய்விடுவார்கள். பக்கத்து நாடுகள், இஸ்ரவேலை சுற்றியுள்ள பக்கத்து நாடுகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்காது. அது ஒரு பக்கம். அதுபோக இந்த அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளிலே யூதர்கள் இருக்கிறாங்க. எல்லா வசதியான நாடுகள்லையும் இருக்காங்க. பாம்பே வசதியான பட்டணம். ஆகவே அங்கே இருக்கிறார்கள். கொச்சியில் இருந்தவர்கள், கல்கட்டாவில் இருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் இப்போ இஸ்ரவேல் நாட்டில் இருந்த யூதர்கள்லாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சிதறி போயிடுவாங்க. இப்பவும் 1 கோடி யூதர்கள் ஆங்காங்கே சிதறி இருக்காங்க, ஆங்காங்கே இருக்கிறாங்க எல்லா நாடுகள்லையும். இப்போ அவர்களை எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அதற்காக தான் 28ஆம் வசனம் சொல்கிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல பிணம் கடந்துருச்சுன்னா கழுகுகள்லாம் வந்து கூடி விடுகிறது. அதுபோல இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியான உதாரணம் தான். அந்த உதாரணத்தை தான் பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்வதற்காக ஆண்டவர் அந்த உதாரணத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக ராஜாதி ராஜாவாக வரும்போது, இறங்கி வரும்போது எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். தூதர்கள் அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். அப்படி என்றால் எப்படி அவர்கள் சேர்க்கப்படுவார்கள்? விமானம்லாம் தேவையில்லை. ஒரு நாட்டில் பிரச்சனைனா தன் நாட்டு குடிமக்களை, அங்கே அந்த நாட்டில் வசிக்கிற தன் நாட்டு மக்களை அந்தந்த நாடுகள் விமானம் அனுப்பி அழைத்து கொள்கிறார். உக்ரைனில் போர், அங்கே இருக்கிற இந்தியர்களை இந்திய நாடு விமானம் அனுப்பி எல்லாரையும் அழைத்து கொண்டது. அந்த மாதிரி விமானம் அனுப்பி ஆண்டவர் அவர்களை அழைக்க மாட்டார். தூதர்கள் அவர்களை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆவியானவர் எப்படி பிலிப்புவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மாதிரி தூதர்கள் சுமார் 2 கோடி யூதர்களையும் சுமந்து கொண்டு இஸ்ரவேலில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். விமானம் தேவையில்லை, கப்பல் தேவையில்லை, வேறு வாகனங்கள் தேவையில்லை. தூதர்களே வாகனங்களாக மாறி சுமார் 2 கோடி ஜனங்கள், இன்றைய மக்கள் தொகையை வச்சு சொல்கிறேன், யூதர்களுடைய மக்கள் தொகையை அவர்கள் சுமந்து கொண்டு சேர்ப்பார்கள். இது ஒரு ஆச்சரியமான காரியம். இது ஒரு அதிசயமான அற்புதமான போக்குவரத்து. அதனால ஏசாயா 43:5-7 வரை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி
தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது 7 வசனம் வரைக்கும் வாசித்தேன். ஏசாயா 43 5-7 வரை. எல்லா திசைகளிலிருந்தும் யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, தூரத்திலிருந்து, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சிதறடிக்கப்பட்டார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். பாபிலோன் சிறையிருப்பின் போது சிதறடிக்கப்பட்டார்கள். நெகேமியா எஸ்ரா காலத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். கிபி 70 சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ரோம படையெடுப்பில் சிதறடிக்கப்பட்டார்கள். மறுபடியும் 1948 இஸ்ரவேல் நாடு உதயமான போது கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். மறுபடியும் அந்த கிறிஸ்து காலத்தில் சிதறடிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரும்போது மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதுதான் கடைசி சிதறடிக்கப்படுதல். கூட்டி சேர்க்கப்படுவதும் அதுதான் கடைசியான கூட்டி சேர்க்கப்படுதல். அதன் பிறகு அவர்கள் சிதறடிக்கப்பட மாட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. சில நேரங்களில் நாம் சிதறடிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். ஆமென்.